ஹலோ மக்களே, இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா காடை கிரேவி தான் பார்க்க போகிறோம். அது எப்படி செய்யுதுன்னு பார்த்துக்கலாம் வாங்க. 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். மூணு ஸ்பூன்னா நான் இந்தமாரி கரண்டியில் ஊற்றுறேன். நான் 1 ஸ்பூனு கடுகு போட்டுக்கிறேன். இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். பட்டை லவங்கம் பிரியாணி இலை போட்டுக்கிறேன். 3 லவங்கம் 3-4 பட்டை கிள்ளி போட்டுருக்குறேன். ஒரு பிரிஞ்சி இலை போட்டுக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. 100 கிராம் சின்ன வெங்காயம், ஒரு தக்காளி நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுருக்கிறேன். நல்லா இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்குங்க. எப்பயுமே தக்காளி வெங்காயம் அப்படியே போட்டு செய்வோம். இந்த மாதிரி விழுதா அரைச்சி செஞ்சு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம 3 காடையை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம். நல்லா அலசிட்டு இதில் நம்ம சேர்த்துக்கலாம். காடை சிக்கன் மாதிரி தான் இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக. ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ஏற்கனவே முழு காடை ஃப்ரையும் போட்டிருக்குறோம். அதையும் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ எண்டில் கொடுக்குறோம். மசாலாலாம் உதிராமல் அப்படியே வரும், கடையில் விற்கிற மாதிரியே இருக்கும். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், உப்பு ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கிறேன். நம்ம எவ்வளோ கறி போடுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம உப்பு மிளகாத்தூள்லாம் போட்டுக்கணும். இப்போ நான் இதுக்கு ஒரு 4 ஸ்பூன் போட்டுக்கிறேன். குழம்பு மிளகாத்தூள் தான் நான் போடுறேன். இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதில் தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். தண்ணி ஊற்றினோடனே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இப்போ நான் ஒரு 3 கிளாஸ் தண்ணி நான் ஊற்றிருக்கிறேன். கருவேப்பிலை கொத்தமல்லியை இதில் சேர்த்துக்கலாம். கிரேவி நல்லா கொதிக்கிட்டோம். ஓரளவுக்கு கொதிச்சிச்சு, இன்னும் கொஞ்சம் கொதிக்கிட்டோம். கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், அவ்வளோதான். இது நம்ம சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம். நம்மளுடைய காடை கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.